பிரபண்ணம்லாம் நான் போனாவே போச்சுடா வந்துட்டான்டா இவன் வேற 6 மணிக்கு முடிவு போனேன் இன்னைக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் இவன் என்ன கொன்னு எடுத்துருவான்டா. சம்திங் எனக்கு ஒர்க் பண்ணோம். புலி ஒர்க் பண்ணோம். அவரு ஒரு குழந்தை மாரி அண்ணன். யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு நினைக்கிறோம்னா, அதே மாரி எல்லாரும் நல்லா சாப்ட்டு ரொம்ப ஆமா. மகிழ்ச்சியா இருக்குங்கிற ஒரு நபரு. ரொம்ப குழந்தை உள்ளமான ஒரு நபரு. அது நம்மள அனுமதிச்சாங்க எல்லா இயக்குனரும். அத ஹேண்டில் பண்ணிடுவான். என்ன பிரச்சனைனாலும் இவன் போய் ஹேண்டில் பண்ணிடுவான். அது மாரி ஞாயித்துக்கிழமை கூட விஜய் அண்ணன் வந்து நாங்க சொல்லி நடிக்க வச்சிருக்கோம். யாரும் நம்ப மாட்டாங்க. ஆ. சொல்லி வருவோம். கண்டிப்பா வேணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு அவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகரு. 15 நாள் கழிச்சு அவருக்கு வேற ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னா, 15 நாளைக்கு முன்ன நம்மள கூப்ட்டு, ம். அந்த தேதியில என்ன வச்சிருக்கீங்க? மதியானம் வந்தா பரவாயில்லையான்னு கேட்பாரு. அவரு போறேன்னா யாரும் கேட்கவே முடியாது. அவ்வளவு ஒரு திட்டமிடல் இருக்கும். நம்ம ஒரு மூளையில ஏத்திக்காத, இந்த படத்துல நம்ம யாரு? அதெல்லாம் அது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் தான், காலகட்டங்கள் தான்.